உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நம்மட பாஷையில சொல்லணும் ஒரு ரவுடியாக இருந்தவர். மக்காவே உமருடைய பெயரை கேட்டால் பயப்படும். அவர் எப்படி மாறுகிறார்? சுப்ஹானல்லாஹ். கொலைகாரன் என்று சமூகத்தில் அடையாளப்படுத்தப்பட்டவர், எதற்கெடுத்தாலும் வாளை தூக்குவார் என்று அடையாளப்படுத்தப்பட்டவரிடத்தில் ஈமான் வருகிறது. அந்த ஈமான் அவரை அப்படியே மாற்றுகிறது. நேரங்களில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்த பணிவை பார்க்கிற போது உண்மையிலேயே அழாமல் இருக்க முடியாது. இந்த அளவுக்கு ஈமான் அவரை பணி உள்ளவராக மாற்றியது. ஒரு நாள் இந்தியாவில் காந்தி ஆட்சி செய்யும் போது சொன்னார், இங்கே உமருடைய ஆட்சி தேவை என்று. இன்று வரைக்கும் அவருடைய ஆட்சியை பெருமையாக சொல்லுவார்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் பப்ளிக் கிணறு, பொதுமக்கள் தண்ணீர் எடுக்கிற கிணத்துக்கு அந்த தண்ணி எடுக்கிற குடத்தோடு பேக், அந்த நேரத்தில் கிருபா என்கிற பேக், அந்த குடத்தெடுத்துக்கு பப்ளிக் கிணத்துல அவரே தண்ணீரை எடுக்கிறார். கியூல நின்று தண்ணி எடுத்து அந்த தண்ணியை தன்னுடைய தோளில் வைத்து தூக்கி கொண்டு செல்கிறார். அப்ப விடுவாங்களா சஹாபாக்கள்? பின்னால தாங்க தாங்க என்று அவரிடத்தில் கெஞ்சும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இல்லை இல்லை விடுங்கள், நான் ஒரு தேவைக்காக அதை தூக்குகிறேன் என்றார். ஒருவர் விடல, ஏன் ஏன் என்று கேட்டுட்டு இருந்தார். இப்ப சொன்னார், நான் ஆட்சியாளன், நான் ஒரு கூட்டத்தை என்னிடம் வர வேண்டும் என்று சொல்லியிருந்தேன், என்னை சந்திக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். ஆனால் சொல்லும் போது என்னுடைய மனம் சொன்னது இவர்கள் வர மாட்டார்கள் என்று, திமிரு பிடித்தவர்கள். இருந்தாலும் நான் சொல்லி அனுப்பியதும் அவர்கள் வந்தார்கள். அவர்கள் வந்த உடனே என்னுடைய மனதிலே ஒரு திமிர் ஏற்பட்டு விட்டது. என்னுடைய மனதில் ஒரு பெருமை வந்தது. அந்த பெருமையை உடைத்தறிவதற்காகத்தான் இந்த குடத்தோடு நான் இந்த கிடச்செடிக்கு வந்திருக்கிறேன், என்னை விடுங்கள் என்று சொன்னார்கள். ஈமான் வந்தால் அந்த பணிவு ஆட்டோமேட்டிக்காக வரும், சொல்லி வர தேவையில்லை. அந்த மனிதனிடத்தில் இயல்பாக அது வரும். அந்த இயல்போடு ஒரு மனிதன் வாழுகிற போது ஏழைகளுக்கு, கூட இருக்கிற மக்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு பெரிய சர்ஜன் எனக்கு சலாம் சொல்லுகிறார், என்னுடைய நோயை விசாரிக்கிறார். ஒரு பெரிய அரசியல் தலைவர் என்னை கண்டு சலாம் சொல்லி சுகம் கேட்கிறார். ஒரு அமைச்சர் என்னுடைய பெயரை சொல்லிவிட்டு போகிறார் என்று சொல்லும் போது கீழே இருக்கிற மக்களுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் அந்த சமூகத்தில் வாழ்வதற்கு. இப்படியான ஒரு சமுதாயத்தை தான் அல்லாஹு தஆலா இந்த ஈமானை கொண்டு உருவாக்க விரும்பினான், உருவாக்கினான். எனவேதான் அவன் சொன்னான், فَإِنْ آمَنُوا بِمِثْلِ مَا آمَنْتُمْ بِهِ فَقَدِ اهْتَدَوْا. நீங்கள் ஈமான் கொண்டது போல பின்னால் வருகிறவர்கள் ஈமான் கொள்ளுவார்களாக இருந்தால் அவர்கள் நேர்வழியில் இருப்பார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஈமானில் மிக உச்சகட்டமானது அல்லாஹ்வை நம்புவது. நாம் அல்லாஹ்வை எந்த அடிப்படையில் நம்பி இருக்கிறோம் என்று நாம் ஒவ்வொருவரும் நம்மிடத்திலே கேட்க வேண்டும். அல்லாஹ்வை அறிந்து படித்து சரியாக நம்பி இருக்கிறோமா, அல்லது ஒரு பாரம்பரிய அடிப்படையில் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோமா? பெரும்பாலும் பாரம்பரிய அடிப்படையில் தான் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம். அதனால் தான் கொஞ்ச நாள் தொழ முடிகிறது, மற முடியதில்லை.